ஒரு சொட்டு கூட ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் ஆற்றல் மிக்க கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்குதான். உதிர்க்கும் சொற்கள் தீயானால் சுற்றி இருப்பவர்கள் பாவம் சாம்பலிடம் சமர்ப்பிக்கப்படுவார்கள். மனித நாக்கு எலும்புகள் இல்லாததுதான், ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் வலிமை கொண்டது. எலும்பு இல்லாத நாக்குதான் சில நேரங்களில் நம் மனதை சுக்குநூறாக உடைத்து விடுகிறது. ஓரளவுக்கு மேல் சூடு தாங்காத நாக்குதான் பிறர் மனம் நோக அனல் வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறது. ஒருவர் செய்யும் செயலை பாராட்ட முன்வராத நாக்குதான் அதே அவர் செய்யும் குறைகளை கூற முன்வருகிறது. அடுத்தவர்களின் விமர்சனங்களுக்கு செவி கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாமல் போய்விடும். உனது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை உனக்கு பிடிக்கும். உனது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கு உன்னை பிடிக்கும். நாக்கு ஒரு தீ, ஆக்கவும் அழிக்கவும் வல்லது. கவனமாக பயன்படுத்துங்கள். ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு. அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போதும் முடிவு செய்யாதீர்கள். அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கு எதற்கு மூளை? கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காதே. தன்னை தானே செதுக்கிக் கொள்ள உளிகள் தேவையில்லை. சில வழிகள் இருந்தாலே போதும். நீ செய்த தவறுகளை தவறு என்று உணர்ந்து உன்னை நீ திருத்திக் கொண்டாலே போதும். நீ எவரிடமும் மன்னிப்பு கோர அவசியமில்லை. எதையும் நீ தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. பாசம் தெரிந்தவனிடம் பாசமானவர்கள் இருப்பதில்லை. அன்பு தெரிந்தவனிடம் காதல் இருப்பதில்லை. உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை. பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை. நாம் ஒதுங்கி சென்றாலே பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். அன்பு பொய்யானால் அருகில் இருக்க வேண்டாம், தூரத்தில் இருந்து விடுங்கள். மதிப்பும் மரியாதையோடும் நடத்தப்படுவீர்கள். நடுத்தெருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவாய் இல்லாமல் ஓரமாக நில்லுங்கள். மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கும் உலகம் இது. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான். இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறியாகிறான். அதிகம் இரக்கம் காட்டுகிறவன் ஏமாளியாகிறான். உண்மையை சொல்வதற்கே நாம் சத்தியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறதே ஒழிய பொய்யை போகிற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்பட பேசு. அது கசப்பாக இருந்தாலும் அதை மறைத்தால் அதைவிட துன்பகரமானது. கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம். வாழ்வில் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது. உள்ளே தள்ளும் உணவு ருசியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நாக்கு வெளியே தள்ளும் வார்த்தையில் மட்டும் எதையும் நினைப்பதே இல்லை. பாம்பு தன் தோலை எத்தனை முறை உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான். சில மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் இதை நினைவில் கொள்ளுங்கள். நம் நம்பிக்கை, திட்டம் மற்றும் நடவடிக்கை தீவிரமாய் இருக்கும்போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே இல்லை. சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாகவே இருக்கும். ஒருவரை நம்பலாமா வேண்டாமா என்பதை கண்டுபிடிப்பதற்கு சிறந்த வழி அவரை நம்புவதுதான். விமர்சனங்களால் சிதைந்து விடாதீர்கள். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். அது உங்களின் விவேகத்தை வெளிப்படுத்தும். முயற்சியை மட்டும் கைவிடாதே. நீ அதிசயத்தை நிகழ்த்தப் போகும் தருணம் இதுவாக கூட இருக்கலாம். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியை ஒளித்து வைத்திருக்கும். நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும். மறக்க வேண்டியதை நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தில் தற்போது இருந்து வரும் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம். ஒருத்தன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்த பின்பும் அவனிடம் ஏன் பொய் சொல்கிறாய் என்று கேட்பது முட்டாள்தனம். ஏனெனில் அவன் அதற்கும் பொய்தான் சொல்வான். மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருங்கள். குருடாய் சில நேரம், செவிடாய் சில நேரம், ஊமையாய் சில நேரம் இருத்தலே மகிழ்ச்சியின் ரகசியம். ஊரே பகையானாலும் உலகமே உங்களை வெறுத்தாலும் வினை வந்து சூழ்ந்தாலும் விஷம் உண்ண தந்தாலும் நட்பே துரோகமாய் ஆனாலும் நடுமுதுகில் குத்தினாலும் எதை நீங்கள் பெற்றாலும் எதை நீங்கள் இழந்தாலும் இது இறுதியானது அல்ல என்று நம்புங்கள். எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வரும். தடைகள் பல வரினும் கலங்கி நின்று விடாமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையுடன் முயற்சி செய். வெற்றியே உனதாகும்.
10வது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி முத்தமிட்டு சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் என்று. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும். தன்னை தானே சரி செய்து கொள்ளுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் எதுவுமில்லை உலகில். உங்கள் வாழ்க்கை தற்செயலாக சிறப்பாக மாறாது. மாற்றத்தால் அது சிறப்பாகிறது. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழிகளை பொறுத்து கொள்வது. வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது. ஏனென்றால் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது. மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது. பணம் மட்டும் நிம்மதியை கொடுத்து விடாது. நிம்மதியை கொடுக்கும் சக்தி மனம் ஒன்றுக்கு மட்டுமே உண்டு. வெறும் பெருமைக்காக எதையுமே செய்யாதே. உன் மனநிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய். பிறர் விரும்பியதை தான் பேச வேண்டுமானால் பொய் மட்டும்தான் பேச வேண்டும். விரும்பியபடிதான் நடக்க வேண்டுமானால் நடிக்கத்தான் முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் கொள். வாழ்க்கை புரியாத போது தொடங்குகிறது. புரிகின்ற போது அது முடிந்து விடுகிறது. போட்டி மனப்பான்மை இருக்கும் வரையில் மனநிறைவு உண்டாகாது. பணத்தாசையால் தான் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் போற்றியாளராக கருதுகின்றனர். மகிழ்ச்சி என்பது ஒரு வண்ணத்து பூச்சி போல. அதை துரத்தி கொண்டே போனால் பிடிக்கு அகப்படாமலேயே போய்கொண்டே இருக்கும். ஆனால் பேசாது அமைதியாக உட்கார்ந்து கொண்டால் அது உங்கள் மீது வந்து உட்காரும். எவ்வளவு வசதி படைத்தவர்களாலும் வாங்க முடியாத ஒன்று மனநிறைவு ஒன்றுதான். ஒரு செயலை எப்படி செய்வது என்பதை விட எப்படி செய்யக்கூடாது என்பதுதான் முக்கியம். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும். இந்த காலத்தில் பல பேர் தோல்விக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணம். நான் தோல்வியை வெறுப்பவன் இல்லை, துரோகத்தை வெறுப்பவன். என் தோல்விக்கு பின்னால் நான் ஒருவன் மட்டுமே இருப்பேன். ஆனால் வெற்றிக்கு பின்னால் நான் பட்ட 1000 வழிகள் இருக்கும். படிப்பை மட்டுமே நம்புங்கள். உங்களை விட்டு எல்லாம் போனாலும் படிப்பு உங்களை காப்பாற்றும். காயமில்லாமல் கனவுகள் காணலாம். ஆனால் வழி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது. நம்முடைய வெற்றியை எவராலும் மொழிபெயர்க்க முடியுமோ அவருக்கு மட்டுமே நம்முடைய மனதை படிக்கும் சக்தியும் உண்டு. வாழ வழியில்லை என்று புலம்பாதே. நீ பயணித்துக் கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. பணிவு வேண்டுமானால் கோழைத்தனம் கூடாது. துணிவு வேண்டுமானால் தலைக்கணம் கூடாது. கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை. கல்தான் காணாமல் போகிறது. விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும். நாம் கடலாக இருப்போம். போட்டி போட்டு வாழலாம். ஆனால் பொறாமை கொண்டு வாழ்ந்து விடாதே. அது உன் வாழ்க்கையின் சாபமாகிவிடும். நமக்குன்னு ஒரு தன்மான திமிர் இருக்கணும். அதை எப்போவும் எங்கேயும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. விழிகளை திற, ஒளி கிடைக்கும். எழுந்து நட, வழி பிறக்கும். தேடிப்பார், வேண்டியது கிடைக்கும். வசதியாக வாழ வேண்டும் என உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என உழைப்பதே மிகவும் சிறந்தது. எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும். நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும். உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும். வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். கம்பீரம் என்பது உடல் அல்ல, செயல். கண்ணியம் என்பது பேச்சல்ல, நடத்தை. கருணை என்பது உதவி அல்ல, அன்பு. கடவுள் இருப்பது வெளியே இல்லை, உள்ளே. உணவை கட்டுப்படுத்தினால் உடல் நன்றாக இருக்கும். வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் உறவுகள் நன்றாக இருக்கும். விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று. வாழ்க்கையும் அப்படித்தான். முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று.